எந்த ஒரு வாக்குறுதிகள், எந்த ஒரு விஷயம் இந்த தேர்தலை தீர்மானிச்சது, தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்குது அப்படின்னு பாக்குறீங்க சார்? முதல்ல வந்து அந்த 10,000 ரூபாய் கொடுக்கிற ஒரு விஷயம். பீகார் மாதிரியான ஒரு மாநிலத்துல 10,000 ரூபாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தொகை. இந்த அது வந்து கையில கொடுத்துருக்காங்க நிறைய இடங்கள்ல. அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி இருக்கிறதுனால ஒரு 20% ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அவங்களோட ஓட்டு வந்து சாலிடா இந்த கம்யூனிட்டிக்கு இந்த கட்சிக்கு இந்த கூட்டணி கிடைக்கணும். அடுத்த கட்டமா தலித் ஓட்டுகள், சிராக் பாஸ்வான், அப்புறம் இன்னொரு கட்சி, அந்த தலித் கட்சி, அவங்க இது எல்லாருமே வந்து பிஜேபியில இருக்காங்க, பிஜேபி கூட்டணியில இருக்காங்க. அப்புறம் ஓவைசி வந்து தனியா நின்று மைனாரிட்டி ஓட்டுகள் காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடைக்காம அவர் பண்றாரு. ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால என்டிஏ தோற்கறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. இப்போ அந்த தேர்தலில் வந்து குளறுபடிகள் நடந்திருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. அது இல்லைனாலும் கூட இது வந்து ஒரு சாலிடா ஜெயிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை தான் அங்க இருக்கு. இதை தவிர பிஜேபியோடைய ஸ்ட்ரக்சர் அதுல வந்து சாலிடா இருக்கு. சார், 10,000 அப்படின்றதுனால கேட்குறேன். பீகாருடைய உடனடி தேவை வேலை வாய்ப்பு அப்படின்றது எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் அங்கே பல ஆண்டுகளாக நிலச்சீர்திருத்தம் அப்படின்ற ஒரு கோரிக்கை பட்டியல் சமூக மக்களுடைய பெருமளவில் இருக்குது. ஆனால் இந்த தேர்தலில் இரண்டு தரப்புமே சரி, மகாகத்பந்தன் கூட்டணியும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணியும் சரி, யாருமே அதை பற்றி பேசலையே. மகாகத்பந்தன் கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் அது தொடர்பாக சில விஷயங்களை பேசினாங்க. அந்த விஷயத்தை தொடர்றதுக்கு ஏன் பயப்படுறாங்க? இவங்க வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குவோம், மாநிலம் மிக வறுமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நிலச்சீர்திருத்தம் நடந்தால் அதில் ஓரளவு மேம்பட்டு இருக்கலாம்ல. ஏன் அரசியல் கட்சிகள் அதை கையில் எடுக்க மறுக்கிறாங்க, பயப்படுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்? பயப்படுறாங்க. உண்மையிலேயே அது வந்து ஒரு பயங்கர சிக்கலான ஒரு பிரச்சனை பீகார்ல. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 25-30 வருஷம் அவங்க பயங்கரமான ஒரு ஃபைட் நடந்தது இந்த மாவோயிஸ்ட் கட்சி கூட. அது வந்து நிலச்சீர்திருத்தத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு போராட்டம் தான். எஸ்சிபிசி மக்கள் வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், பூமிகா, இந்த மாதிரி கம்யூனிட்டிஸுக்கு எதிராக, நில உடைமையாளர்களுக்கு எதிராக நடத்தின போராட்டம் தான் அது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஒவ்வொரு தாக்குதல்லையும் 2 பக்கமும் 50 பேர் 60 பேர் வந்து கொல்லப்படுறது, அந்த மாதிரி ஏறக்குறைய ரத்த வெள்ளம் தான் பீகார்ல ஓடிட்டு இருந்தது. அப்புறம் பெரும்பகுதியில வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மாவோயிஸ்ட் அமைப்பு வந்து மாவோயிஸ்ட் அமைப்பு பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு 30 வருஷம் நடந்த போராட்டத்துல சென்ட்ரல் பீகார்ல நில உடைமையாளர்கள் நிறைய பேர் கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு இடம்பெயர்ந்தாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம், அந்த அமைப்பு பலவீனம் அடைஞ்சதுக்கு. இப்போ நிலச்சீர்திருத்தம் அப்படிங்கிறது ஏழை மக்கள் சென்ட்ரல் பீகார்ல ஓரளவுக்கு இந்த நக்சல் போராட்டத்தின் காரணமா நிலங்களை அடைஞ்சிருக்காங்க. இதை பத்தி எல்லாம் எப்படி பேசுறது அப்படிங்கிறதுல கட்சிகளுக்கு பிரச்சனை. இதை லீகலைஸ் பண்றதா, இப்போ நிலப்பிரபுக்களுடைய நிலங்களை வந்து நக்சல் அமைப்புகள் பலவந்தமா எடுத்து மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன பண்றது அப்படிங்கிறதெல்லாம் அங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்புறம் நிலச்சீர்திருத்தம் அப்படிங்கிற பேச்சை எடுத்தாலே 20% ஃபார்வர்ட் கம்யூனிட்டியோட ஓட்டை வந்து இழந்துருவாங்க. இதெல்லாம் வந்து பீகாருக்கே உரிய முக்கியமான ஒரு பிரச்சனை. நம்ம கேள்விப்பட்டிருக்க முடியாது ரன்வி சேனா இதெல்லாம். அந்த இன்னைக்கு ரன்வி சேனா இல்லை, ஆனா ரன்வி சேனா இருந்தவங்க எல்லாருமே பிஜேபி ஆதரவாளர்களா இருக்காங்க. அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதனால அதை தொடராம நாங்க வேற சில விஷயங்கள் செய்வோம். பணத்தை வந்து நேரடியாக கையில கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ சொல்லுது. முதல்ல 10,000 ரூபாய் கொடுப்போம், அதுக்கப்புறம் 2 லட்சம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது. இவங்க இந்தியா கூட்டணி வந்து குடும்பத்துல ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், மைக்ரண்ட் லேபரோட ப்ராப்ளங்களை வந்து நாங்க சால்வ் பண்ணுவோம், பீகார்லயே இருக்கிற மாதிரி வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு போகிறத வந்து தடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நிலம் அப்படிங்கிற அந்த இஷ்யூக்குள்ளேயே போக மாட்டேங்கிறாங்க. போகிறதுக்கு வந்து பயப்படுறாங்க. அங்க போச்சு அப்படின்னு சொன்னா அந்த பழைய ஊழலாம் திரும்பியும் கிளம்புவோம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கிற பயம்.